நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னால் ஊபர்லேருந்து சம்பாதிக்க முடியல, நான் ரொம்ப நேரம் லாகின்ல இருக்கேன் சார், என்னால் சம்பாதிக்கவே முடியல, அதனால் நான் எனக்கு திருப்தியாக இல்லை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் வெங்கடேஷ், சீனியர் ஆப்ரேஷன் மேனேஜர், எவரெஸ்ட் ஸ்ட்ரீட், சென்னை. சில லாஜிக்ஸ் இருக்குது. அந்த லாஜிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் 3000 ரூபாய் சம்பாதிக்கலாம். என்ன சார் லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், பீக் அவர். காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும், இந்த 12 மணி நேரம், காலையில் 6லேருந்து 11 இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி ஈவினிங் 4லேருந்து 11 இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டுத்தையும் கூட்டினா காலையில் 5 ஹவர், ஈவினிங் 7 ஹவர், 12 ஹவர் நீங்கள் மினிமம் லாகின்ல இருக்கணும். ரெண்டாவது, 12 ஹவர் மினிமம் நீங்கள் லாகின்ல இருக்கணும் சார். மூணாவது என்னென்னா, வரக்கூடிய அத்தனை டியூட்டிகளும் எடுக்கணும். அதாவது உங்களுடைய அக்செப்டன்ஸ் ரேட் 85%க்கு மேலே இருக்கணும். கேன்சலேஷன், அதாவது நீங்கள் அக்செப்ட் பண்ணி கேன்சல் பண்ணுற டியூட்டியோட விகிதம் 3%க்கு கீழே இருக்கணும். நான் பீக் ஹவரில் இப்போ காலையில் ஃபுல்லாக ஓட்டிட்டேன், சாயங்காலம் ஃபுல்லாக ஓட்டிட்டேன், அந்த 12 ஹவர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னோடய அக்செப்டன்ஸ் ரேட் 85க்கு மேலே இருக்குது, என்னோடய கேன்சலேஷன் ரேட்டுக்கு 3% கீழே இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வருமானம் 3000க்கு கீழே குறைய வாய்ப்பு இல்லைங்க சார். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, நான் நைட்டு ஃபுல்லாக ஓட்டுறேன்றீங்க. தயவு செய்து நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தயவு செய்து லாகின்ல இருக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு 3000 வரலன்னா இமிடியேட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன சார் 4 விஷயம்? பீக் ஹவர் காலையில் 6லேருந்து 11, நைட்டு 4லேருந்து 11 கண்டிப்பாக நீங்கள் லாகின்ல இருக்கணும். ரெண்டாவது விஷயம், 12 ஹவர்ஸ், இந்த பீக் ஹவர் 12 மணி நேரம் கண்டிப்பாக லாகின்ல இருக்கணும். அக்செப்டன்ஸ் 85%க்கு மேலே இருக்கணும். நாலாவது விஷயம், உங்களோட கேன்சலேஷன் ரேட் 3% கீழே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட ஸ்டார் ரேட்டிங் 4.8க்கு மேலே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண வண்டியை சுத்தமாக வச்சுக்க, உள்ளே எல்லாம் க்ளீனாக இருந்ததுன்னா உங்கள் ரேட்டிங் பெருகும். உங்கள் ரேட்டிங் பெருகுச்சுன்னா உங்களுக்கு வருமானம் பெருகும். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது விஷயமா வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவுசெய்து உங்கள் டிஎம்ஐ கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.